ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீல்ஸாக பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க பல ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும், அதாவது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் 45,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன், அவங்க கேட்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதில் சில ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு கூட வங்கியில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்ல எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே எங்கே கிடைக்கும், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து தகவல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லாம் வந்து கிடைக்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்து கிடைக்காது. ஸோ நம்ம லிங்க் எல்லாம் கொடுத்துருப்போம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியங்களும் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட காமனான டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சுக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா ரெக்ரூட்மெண்ட் எல்லா குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட இந்த லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை படிக்கிறனா படித்து பார்க்கலாம், அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான், முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு முடிஞ்சளவு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அனைத்து டீட்டெயில்ஸும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்கு, என்ன மாதிரி எலிஜிபிலிட்டின்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் சீஃப் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் மேனேஜர் அண்ட் டெப்டி மேனேஜர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்லேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே, உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அந்த டிகிரியில் ஓவராலாக சேர்த்து எல்லாமே ஓவராலாக சேர்த்து மினிமம் 60%, அதிகபட்சம் கிடையாது, குறைஞ்சபட்சமாக நீங்கள் 60% நீங்கள் மார்க் பெற்றிருந்தாலே போதும், பெர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலே போதும் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலான பேசிக் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான், நீங்கள் பிஜி கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலே போதும், டிகிரி பண்ணியிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 24 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் மேனேஜர் டெப்டி மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான், நீங்கள் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயதிற்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங்குமே அதே மாதிரி தான், இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் போட்டாலும் ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க.
ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் சீஃப் மேனேஜருக்கும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துல லொக்கேஷன் போட்டாலுமே சரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் தான் வந்து கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு பேங்க்கில் வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கேல் 3-4 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சேலரியும் கொடுப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல சேலரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். 40 வயதிற்கு குறையாக இருக்கக்கூடாது, 50 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 2 வருடங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. என்ஆர்ஐ மார்க்கெட்டிங், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், ரெக்கவரி, சிஏஎஸ்ஏ மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு 2 வருடம் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக சீஃப் மேனேஜர் கேடர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பட் இந்த போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பகோணத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாக்குள்ளே நீங்கள் எந்த பிளேஸில் உங்களுக்கு ஒர்க் போட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியும் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லா குவாலிஃபிகேஷனுமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணால் மட்டுமே போதும். இந்த ஜாப்க்கு நீங்கள் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜ் கீழே வந்து கொடுத்துருப்பேன். அந்த பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இன்டர்ஃபேஸ். டோட்டலாக நீங்கள் இந்த 8 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 8 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுங்க. இதில் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுங்க. இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, டேட், மந்த், இயர் இருக்க மாதிரி. இதில் உங்களோட ஃபாதர் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. உங்கள் ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்கேஸ் கூலியாக இருக்காங்க, இல்லை ஃபார்மலாக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஆக்குபேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மதரோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதில் உங்களோட பேன் கார்டு, ஆதார் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் அண்ட் இமெயில் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கொடுத்த உடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு மெயில் போயிருக்கும். ஸோ அந்த மெயிலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனில் உங்களோட லொக்கேஷனை ப்ராப்பராக போடுங்க. ஏன்னா அதை வச்சு கூட உங்கள் ஏரியாவில் கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டெஸ்டினேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டீசல், ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமனான விஷயங்கள் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டோட்டலாக நீங்கள் இந்த 8 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இந்த ஜாப்க்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வரைக்கும் இந்த ஜாப்போட கடைசி தேதி வந்து எதுவுமே அவங்க வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணலை. இன்கேஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போகிறேன், இல்லைனா வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கடைசி தேதி எதுவுமே சொல்ல அப்படின்றதுனால உங்களுக்கு இனிமேல் வந்து டைம் இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து அர்த்தம். ஸோ முடிஞ்சளவு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் ஒர்க் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள்.